Vali sir, thank you so much for thinking of me to play Meera. But most importantly, thank you for the awesome advice and the amazing conversations that we've had together. I'm really looking forward for working with you again. And okay, this is not mine. Okay. Like Aishu was just, because of her speech, I also got reminded that my last film that released was அது கோவிட்க்கு முன்னாடி ஒரு 2019 என்னோட லாஸ்ட் ஃபிலிம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல there were so many ups and downs. It genuinely feels like Madraskaran is my debut also. So I really hope நீங்க அவ்வளோ லவ் ப்ளீஸ் எவ்வளோ லவ் நீங்கள் ஷேனுக்கு how much ever you giving Shane or Kala or Aishu, please give me also as your future Tamil ponnu. Please give me all the love. And one last, almost last, Pongal is a very special festival for us. Even for Telugu people, it's very auspicious. And I would really wish that you make Madraskaran a super, super, super duper success. We will meet in the success meet. And I also wish my brother Ramcharan for his movie Game Changer. I hope that also becomes a super hit. Thank you so much. Thank you. சூப்பர் மேம். இல்ல கரெக்டா நீங்க அந்த பாயிண்டே சொல்லிட்டீங்க. இது வந்து லாஸ்ட் ஈவென்ட் கிடையாது, சக்சஸ் மீட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சக்சஸ் வந்து கொண்டாட போறோம். அதாவது 25th டே 50th டே இந்த மாதிரி நிறைய டே வந்து நம்ம கொண்டாடுவோம். அண்ட் we all love you sir. அதே போல எப்பவும் போலதான் இதுவும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகிறது இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா எப்பேற்பட்ட படமா இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாம பெரிய வெற்றி பெற முடியாது. அந்த வெற்றியை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது நீங்க மட்டும்தான். முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அதே போல அடுத்தபடியா வந்து எஸ்டிஆருக்கு முதல் தேங்க்ஸ். ஏன்னா போன டீசர் ஈவெண்ட்ல சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா டீசர் வந்து எஸ்டிஆர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தது இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி கொடுத்த விஜய் சேதுபதி சார், அவருக்கும் ஒரு மக்கள் சேனல் ரிலீஸாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க பிஸி ஸ்கெடியூல்ல கூட கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes என்கிட்ட பேசினாங்க. நிறைய விஷயம் கத்து கொடுத்தாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க சினிமா பத்தி. அடுத்தது தேங்க்ஸ் யார் பாத்தீங்கன்னா இவருக்கு தான் முக்கியமா பெரிய தேங்க்ஸ். தல அஜித் மற்றும் விடாமுயற்சி டீமுக்கு. ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ்காரன் ஜனவரி 10 வரதுக்கு பெரிய காரணம் விடாமுயற்சி கொஞ்சம் போஸ்ட் பண்ணாத காரணம் தான். ஏன்னா எதிர்பார்க்கல நாங்களும் 11 மாசம் முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கண்டிப்பா எதிர்பார்க்கல. அன்னைக்கு நைட் வந்த அப்டேட் மூலமாக நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அடுத்தது 11 மாசம் முன்னாடி இந்த படத்தை ஆரம்பிச்சோம். பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி பூஜையோட பார்க் ஹோட்டல் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்து நிறைய பேரோட லைஃப், நிறைய பேரோட கனவு, நிறைய பேரோட லட்சியம். இந்த படம் வெற்றிக்காக நிறைய பேர் இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அடுத்தது ப்ரொடியூசரா உள்ள வரும்போது எதுவுமே தெரியாம தான் உள்ள வந்தேன். சினிமா நாலேஜ் எதுவுமே இல்லாம தான் உள்ள வந்தேன். ஆனா இந்த 11 மாசத்துல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். கண்டிப்பா அடுத்த படத்துல போய் இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துப்பேன். சினிமா நிறைய கத்துக் கொடுக்குது, கண்டிப்பா இன்னும் கத்துக் கொடுக்கும். அடுத்தது மெட்ராஸ்காரர் கண்டிப்பா வந்து பொங்கலுக்கு ஏற்ற ஃபெஸ்டிவல் படமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு சந்தோஷம் மற்றும் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஆக்ஷன், எமோஷன் எல்லாம் கலந்துதான் இந்த மெட்ராஸ்காரன். கண்டிப்பா மக்கள் வந்து இந்த படத்துக்கு நம்பி உள்ள வரலாம். எந்த ஒரு ஏமாற்றமும் இந்த மெட்ராஸ்காரன் படம் உங்களுக்கு கொடுக்காது. நிறைய படம் வருது பொங்கலுக்கு பார்த்தோம். 9ல இருந்து 11 படம் கிட்ட வருது. அதுல ஒரு படமே வந்து மெட்ராஸ்காரனும் வருது. தனுஷ் சார் ஒரு டைலாக் தான், தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசரா நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்ணணும். இன்னும் 3-4 நாட்கள் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவோம். என் கூட சேர்ந்து என்னோட ஆர்டிஸ்ட், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கூட சப்போர்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாது, நம்பி உள்ள வரலாம். அதுக்கப்புறம்
தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டுட்ட பேர் விட்டால் தப்பாயிடும். அதனால் மெட்ராஸ்காரன் டீம் அண்ட் க்ரூ மற்றும் வந்திருக்க நண்பர்கள் அப்புறம் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நிறைய பேசிட்டேன் டீஃபைலையோ ட்ரைலையோ. ஓகே தேங்க்யூ. இல்ல உண்மையிலே வந்து ரொம்ப நாளாவே கொடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த ஈவெண்ட்ல இருந்து. உங்களுக்கு எடுத்து விட்டு மாட்டு. ஓகே ஓகே. அடுத்ததாக வந்து யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா இவரை பத்தி சொல்லணும்னா அண்ணன் அப்படின்னா இது இப்ப எங்களை மாதிரி ஒரு கேங்க் இருக்கும். அண்ணன் அப்படின்னா விஷயம் இவர் வந்து நிப்பார் ஃபர்ஸ்ட் இடத்துல. அண்ணன் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அந்த மாதிரி தேங்க்யூ சார். கலை அண்ணாக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலுடன் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. மெட்ராஸ்காரன், மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோட ஊர். ஸோ மெட்ராஸ் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் எமோஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த மெட்ராஸ்காரன் படத்தை நான் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. வெல்கம் ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமா. கண்டிப்பா நல்ல படத்துல பெருசோ சின்னதோ நம்ம நல்ல படத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க. காலையில இருந்து அவர் சொல்லிட்டார் 2 ஈவென்ட் போயிட்டு வந்துட்டேன் சார், டயர்டா இருக்குது, கிளம்பணும் வீட்டுக்கு, கடை வேற மூடுவாங்க அப்படின்ட்டாரு. அதனால யார் யாரெல்லாம் தேங்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஜெகதீஷ் ப்ரோ. ஓகே, கொஞ்சம் யூஸ்வலாக சவுண்ட் ஆகும், பரவாயில்ல. பிகாஸ் ஆனால் சில பேர் சில விஷயங்கள்ல வாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா ஜெகதீஷ் ப்ரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை. ஏன்னா படம் பண்றது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை, மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை. பண்ணிடலாம், ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், பட் அதை ரிலீஸ் பண்றது தான் இங்கே ரியல் கேமு. ஸோ சாதாரண விஷயம் தான். அப்புறம் இன்னைக்கு பிஸ்னஸ் இருக்கிற விஷயத்துல வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசா சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சுட்டோம், நம்ம முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. பட் ட்ரெய்லருக்கு ஒரு ஈவெண்ட், டீசருக்கு ஒரு ஈவெண்ட், அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே ப்ரொமோஷன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. பெரிய நேற்று 2 நாள் கொச்சின்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா ஒரு என்னன்னா, இப்போ யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் நிறைய பணம் வச்சிருக்காரு, நான் சொன்ன நல்ல மனசு வச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா சும்மா பணம் எவ்வளவு இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா செய்யணும்னால அது நல்ல மனசு வேணும். ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிச்சாலும். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, ஒரு அமேசிங் பர்சன். ரொம்ப லேட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ரிலீஸ் முன்னாடி வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் எங்க டீம் ஐஷு, நிகாரிகா நம்ம சேர்ந்து நடிக்கல, பட் நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்புறம் ஷேன் ப்ரோ, ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சின்ல பண்ணமா நிறைய பேர் கேட்டாங்க சி ஷேன் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு இப்ப இருக்க சினிமா சூழ்நிலையில வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை. எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மஞ்சுமல் பாய் சிங் எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம், ஆர்டி சிங் எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதனால அது இல்லாமல் இப்போ அங்கிருந்து ஒரு ஆக்டர் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கிருந்து ஒரு ஆக்டர் அங்கே போய் பண்ணும்போது சினிமா லெவல் ஜென்ரலி எல்லா ஃபிலிம்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஷேன் நீங்க பண்ணும்போது மெட்ராஸ்காரன் நக்கீலி எங்களுக்கு நல்ல ஹிட் ஆச்சுன்னா இப்போ ஷேனை திரும்ப ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்போ அவரோட மலையாள படங்கள் பார்ப்பாங்க. ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும். இட்ஸ் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் வெரி ஹெல்த்தி திங் ஃபார் சினிமா. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாறி மாறி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் பிரசன்னா யாருக்குமே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன், எல்லாம் பண்ண மாட்டேன். நீ சொன்ன டைம்ல கரெக்டாக தேங்க்யூ பிரசன்னா, சினிமாட்டோகிராஃபர் வசந்த், தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எல்லாரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்கள் மட்டும் இல்லை, கருணா சார், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நன்றி. அப்புறம் சாரிகானா சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சாம் சிஎஸ் வந்து ஒரு சூப்பர், அடுத்த படமும் சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்றாரு. ஆனால் நீங்க வாங்கலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. பட் ஆனா சாமோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு சீனை நம்ம பண்றோம், டைரக்ட் பண்ணுவாங்க, நம்ம நடிச்சிருவோம், எல்லாம் நடந்துரும். பட் அதை வந்து ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸா கனெக்ட் பண்றது வந்து மியூசிக் நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சீனா இருக்கும், அதில் பயங்கரமா நடிச்சிருப்போம், கரெக்டா மியூசிக்ல ஆடியன்ஸ் அதை கனெக்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சீனா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா மியூசிக் போட்டா நம்ம அறியாமல் ஆடியன்ஸ் விசில் அடிப்பாங்க. ஸோ மியூசிக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் ஃபிலிம். ஸோ அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சாம். ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளூவா பேசின யாராவது நம்புறேன். ஷரண் தேங்க்யூடா, ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரசன்ட் மீடியா. அப்புறம் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை மூவி சம்மந்தப்பட்ட எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு தர ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க. கண்டிப்பா அதை மீறி ஃபேன்ஸ்ன்னு ஒருத்தவங்க வந்து எல்லாமே பயங்கரமா ஜெனுவலி லவ் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மெட்ராஸ்காரன் கண்டிப்பா நல்ல படமா இருக்கும். யார்ல டேரக்டர் அதான் சரி மன்னிச்சிருத்தல, பரவாயில்ல, 2 நாளா ஒன்னாதான் இருந்தேன், இருந்தாலும் தப்பு இல்லை.
தேங்க்யூ வாலி. வாலி வந்து மெட்ராஸ்காரன் கதை சொன்னாரு. நல்லா இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய கொஞ்சம் சீரியஸான இதுலயும் சீரியஸான ரோல் தான், சீரியஸ் ரோல் பண்ணி பட் இந்த ரோல் கதை சொன்னாரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா இந்த ஒரு கேரக்டர்ஸ்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ட், ஒரு சந்தர்ப்பம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பட் ஆனா நம்மளோட கோவத்தை வந்து டக்குன்னு பண்றது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுதுன்றது ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்கோம். அது எல்லாமே ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்கு. வாலி இஸ் அன் அமேசிங் டைரக்டர். இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாப்புல, பட் ஆனா நல்ல டைரக்டர். கண்டிப்பா மெட்ராஸ்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். பொங்கலுக்கு மெட்ராஸ்காரங்க மட்டும் இல்ல நிறைய படங்கள் வருது. இந்த விஷயத்துல என்ன சொல்றது, இப்போ ஒரு பெரிய படம் வரலன்னு நிறைய படங்கள் வருது, அதுன்றது ஓகே. பட் ஆனா அதுவே வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் மட்டும் இல்ல, ஜென்ரலாவே இது ஒரு ஆர்கனைஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா முன்னாடி எல்லாம் ஒரு பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது ஒரு பெரிய படம் வேணும்னா கூட ஒரு மீடியமான 2 படம் வரும், சின்ன படம் 2 வரும். பெரிய படங்கள் இப்போ டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்கள் பார்ப்பாங்க, அதனால வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ இருந்தாலும் மாதிரி ஃபெஸ்டிவல் தான். பட் அவங்களோட விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது. ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல் பெரிய வீக்கெண்ட் பெரிய ஹாலிடே பிளான் பண்றாங்க. பட் அது கூடவே இன்னும் 4-5 படங்கள் வந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்கு. யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ஒரு பெரிய படம் வந்து கூட 2-3 படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி மெட்ராஸ்காரன் நல்ல நிறைய படங்கள் இன்னும் 2-3 படங்கள் வருது. அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே லைஃப் லாங் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நாட் ஓன்லி மெட்ராஸ்காரன், நிறைய படங்கள் வந்து எல்லா படத்தையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லாம நான் யாருமே இல்லை. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ண. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட்ல சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே ஒரு அருமையான பதிவு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்தபடியாக நம்ம டென்த் என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, அது அவரோட சொந்தக்காரங்க பர்த்டே அந்த மாதிரி நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு வந்துட்டு வாலி சாருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்கு. நல்ல கதையா இருந்தது. டீ குடிக்கும்போது தான் பேசிட்டு இருந்தோம், நல்லா இருந்தது. அந்த கதையை நான் சொல்லிட்டு ஆடிஷன் கதை தான், அது என்னன்றத மட்டும் அண்ணன் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணன் இல்லங்க, நான் வந்து சாரை வந்து பார்த்தேன். சார் வந்துட்டு உன்னை நான் எதுக்காக பிக்ஸ் பண்ண தெரியுமா இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் விட்டுட்டு அவர் டீ குடிக்க போயிட்டாரு. நானும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எது வந்தாலும் ஷூட்டிங்ல சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நானும் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப வருஷம் ஷூட்டிங் காலம் வரல. அதுக்கப்புறம் எனக்கு இப்பதான் புரிஞ்சு என்ன ஆங்கர் பண்றதுக்கு தான் தலைவர் வந்து சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது. பட் இருந்தாலும் மெட்ராஸ்காரன் இப்படியாவது ஒரு பார்த்தா இருப்பா அப்படின்னு வந்திருக்கேன் நானு. சூப்பர். போதும் சொன்னது ஒரு குத்தம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, நல்லா இருந்துச்சு. அதனால தான் அடுத்தபடியாக ஓகே. சோ இந்த நேரம் வந்து பார்த்தோம்ல ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல்ஸ்ல ஒரு பயங்கர இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா பயங்கர ரக்கடா இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தா பயங்கர கியூட்டா இருக்காரு, ஒரு ஃபேமிலி பாயாவும் இருக்காரு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆக்டர். அதாவது இப்ப நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அப்படியே ரெட் கார்பெட் போட்டு அப்படியே வர வச்சிருக்கிறோம். சோ லெட்ஸ் வெல்கம் ஷேன் நிகம் பிரதரை மேடை கலைக்கிறோம். வாங்க போடியம்க்கு வாங்க பிரதர். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப லக்கியான பர்சன். பிகாஸ் எனக்கு மலையாளத்தில் கூட இந்த மாதிரி டெபியூ கிடைக்கல பிரதர். தேங்க்யூ. ரொம்ப அதோட மெயின் ரீசன் அது சொல்லணும், ஜெகதீஷ் ப்ரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லா பேரும் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, எல்லா பேரும் இங்கே பண்ணுற ப்ரமோஷன் எல்லாமே. தென் தேங்க்யூ வாலி ஃபார் திங்கிங் ஆஃப் மீ ஃபார் திஸ் மூவி. பிகாஸ் தெர் வாஸ் சம் வாட் வி சே ஒரு எலமெண்ட் இருக்குது, அது பிடிச்சி போச்சு இந்த கதையில். அதுதான் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கனெக்ட் வந்துட்டேன் இந்த ஒரு ஸ்டோரி லைனில். அதுதான் கொஞ்சம் யோசிச்சுட்டானாலும் இந்த மூவியில் பண்ணணும்னு ஒரு டிசிஷன் வந்ததே அந்த கதையோட குணம் தான். கேமரா சார், பிரசன்னா சார், I think I haven't seen a fast cinematographer as him. He's so fast. We didn't have rust in between because of you. Bro, it is amazing. You effortlessly shoot such a wonderful visuals, bro. Very good. Kali sir, I think I haven't ഇവരോട് ഫസ്റ്റ് പാക്കുമ്പോൾ ഇവര് ഞാൻ അപ്പോൾ ഫസ്റ്റ് നമ്മൾ ഒരാളെ പാക്കുമ്പോൾ ഹായ് എന്ന് சொல்ல വരുമില്ല. അപ്പോൾ அங்க அவரோட ரிப்ளை இப்படி தான் இருக்கும், ஹே மச்சான் எப்போ வந்த மச்சான
He's that friendly, you know. He made that comfort space, but I really have to be angry with this guy because he's the you know, he is torturing me. But off screen he is so good that I forget sometimes to be angry at him scenes. But honestly, it was a great experience. You were completely Durai Singham. I mean, while acting, I'm seeing only Durai Singham, so it was so much comfortable. Niharika ji, thank you. I mean, Kadal Sadugudu is it was a very big surprise, no? So thank you for what to say. Yeah, making me feel comfortable and doing a very awesome performance. And thank you Sargama team for giving us that song. That's a you know, that's a very precious thing for us. Thank you. And Vasant bro, your teaser cut was also very good. Now trailer cut also, it's amazing. I'm waiting for the movie. Very good. I think he deserves a very good applause. I mean, it's so conveying the movie, the whatever that we are trying to portray. You just made a very good glimpse. Hello, Aishwarya ji. She is so, I have never seen such a genuine innocent person. I mean, while in interviews also, 2 days കേരളത്തിൽ ഇരുന്ന് അങ്ങ് ஃபுல்லாக ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருந்தேன். அவரோட டாக்கிங் ரொம்ப எனக்கு எப்படி சொல்லுது, ஆச்சரிய மாதிரி தான். நான் அவரை பார்த்துட்டு இருப்பாரு, அவரோட டாக்கிங் வந்து ரொம்ப ஹானஸ்டாக சொல்லுவாங்க. தட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி. ஐ ஹவ் சீன் மச் பீப்புள் குட். Every other actors who have acted with me, everyone who shared screen with me, every ADs, every production members, each and everyone who worked in Madras Karan, and Dinesh Master, the stunt choreographer, Satish Master and Santosh Master, who did the dance choreographies. Everyone, thank you so much. And last, press and media. இங்கே வந்ததுக்கு ஒருபாடு நன்றி. மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணோம். Jan 10th தான் மூவி ரிலீஸ். இப்படி கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. எல்லாருடையும் ப்ரேயர்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு டீம் மெம்பர்ஸை மேலே கூப்பிடலாம். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் பிரஸ் பீப்புள். ஸோ ஓகே, மீடியா நண்பர் கலையரசனா, நிகாரிகா கொனடில்லா அவர்கள், ஐஸ்வர்யா தத்தா அவர்கள், வாலி மோகன்தாஸ் அவர்கள். மெட்ராஸ் வந்து மெட்ராஸ்காரனா நடிச்சிருந்தீங்க, அது மிகப்பெரிய ஹிட். இப்போ மெட்ராஸ்காரன் அதுல என்னவா நடிச்சிருக்கீங்க, எப்படி வந்திருக்கு? ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான பேர். மெட்ராஸ் படம் பேர் மெட்ராஸ்காரன். நானும் ஒரு புதுக்கோட்டைக்காரனாக நடிச்சிருக்கேன் இதில். அது ஃபர்ஸ்ட் ஒரு வித்தியாசமான விஷயம் தான். கண்டிப்பாக எல்லா படமும் இப்போ எல்லாருக்கும் பிடிக்கணும், பெரிய லெவலில் வரவேற்பு தரணும் படம் பண்ணுறோம், எல்லாருமே பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரனும் ரொம்ப நேர்மையாக ஜெனுவனாக எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறோம். என் கேரக்டருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சம் அதான் நல்லா இருக்கும், பவர்ஃபுல்லான ஒரு இதுதான், ஒரு இதுதான் நல்லா இருக்கும் பாருங்க. ஷைன், இந்த நீங்கள் சாங் அந்த டான்ஸுக்கெலாம் நல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில், எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெட்ராஸ்காரன்லேயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, மேட் இது. ஆனால் சாம் சிஎஸ் வந்து அந்த ஆர்டிஎக்ஸ் ஒரு சக்ஸஸ் மீட் வச்சிங்கல்ல, அதுக்கு கூட என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னார். அதே போல் இங்கேயும் சாம் சிஎஸை பார்க்கவே முடியல உங்கள் மெட்ராஸ்காரன் படத்துக்கு. என்ன காரணம்? Why is he not here? But he was there, no, for the last event. Teaser launch ku vandaaru. Even Pooja padam Pooja ku vandha teaser launch ku. Ipo avaru Sri Lanka la irukadanga சொன்னாங்க. நிறைய படம் பண்றாங்கல. கலைஞட்ட கொடுங்க இங்க. ஆனா இப்போ நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க, ஸ்டேஜ்ல பாப்பியா பண்றாங்க ஃபர்ஸ்ட் ரோல. ஸ்டேஜ்ல சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களை வந்து டோட்டலா அழுப்பிடுறாங்க நீங்க. சரி, இப்போ நீங்க இப்போ வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து எனக்கு புதுசா இருக்கு.
இது யாருக்கிட்ட எத்தனை பண்ணா சரியா இருக்கும்? ஏன்னா நீங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில எல்லாருமே எல்லா கவுன்சிலுமே நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒற்றுமையா அந்த மாதிரி முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது வந்து என்னன்னா இப்போ நீ ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமா இருக்கு. நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சாரோட ஃபேன், அஜித் சாரோட பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர படத்துக்காக வெயிட் பண்ணேன். பட் வரலன்னு எடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. 10 படம் வருதுன்றது ஓகே, பட் ஆனா வந்து இப்போ 10 படம் வெயிட் பண்றதுக்காக லாஸ்ட் மினிட்ல வரணும். இப்போ நிறைய படம் வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சு அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸ் எடுத்துட்டு போறது இல்லாம அதுதான் நான் ஓப்பனா தான் சொன்னேன். அப்படி இல்லாம அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருந்தனா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ 2 படமோ இல்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது ஏன்னா இப்ப ரொம்ப பேஷனாட்ட சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர். இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் வரும், நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க, நியூ டைரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து வெறுமனே பிசினஸ் சொல்றேன். அதே மாதிரி எடுத்தோன்னே இப்போ வேர்டு எடுத்துக்கிறேன் பேன் இந்தியான்னு ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு அந்த கதையை முடிவு பண்ண அது பேன் இந்தியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை நீங்க என்ன போகணும்னு தெரியாது. ஸோ கதை நம்ம பண்ற கதைகள் இப்போ நம்ம மஞ்சுவால் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளவு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிருப்பாங்க, கிடையாது. அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப சூப்பரா ஆனஸ்டா பண்ணாங்க. அது ஒரு பெரிய வரவேற்பு பெற்று அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனவனா ஒரு படத்தை லவ் பண்ணி அதை பண்ணோம்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஹாஸ் டு டு. அது முடிவு பண்ணும் அது எந்த இடத்துக்கு போகணும். ஸோ இது மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டைரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். தொடர்ச்சியா வில்லன் கேரக்டரே பண்றீங்க. என்னன்னா நீங்க வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டா வரும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமால ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? எங்க சண்டை தான் இருக்கிறதுலே கஷ்டம் படத்துல ஸ்டண்ட் தான். அப்படி இல்லை, நான் இப்போ நான் விஷயம் சொல்றேன் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போறது இல்லை. நான் வந்து அதுக்கு என்னன்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்க நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இல்லைன்றதை ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து இப்போ நான் கேரக்டர்ஸ் பண்றது ரெடி. ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அதை நான் மறக்க மாட்டேன். கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் ஆனால் என்னன்னா இது வந்து இங்க இப்போ மலையாளம் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம், சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க. இங்கேயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியா இருக்கு. மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படத்துல சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க, நெகட்டிவ் பண்ணுவாங்க, அவங்கள வச்சு ஹீரோவாக 2-3 படம் வரும். இங்க வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்ப என்ன நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றோம் உடனே அதே மாதிரி கூப்பிடுறது, எல்லா படமும் அதே மாதிரி தான். எழுதத்து முன்னாடி சாவுன்னு வந்தா என் பேர் எழுதிடுவாங்க நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அது பஞ்சாயத்தாகவும் இருக்கு. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு இப்ப நல்லா நடிச்சா பாராட்டுறோம், அது ஏத்துக்கணும்னா கலாச்சாரம் ஏத்துக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏத்துக்கணும், நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். பட் சொல்ற விதம் இருக்கு, அது நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா ஏத்து நான் மாத்திப்பேன். சோ வந்து என்னன்னா சோ அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்ப வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்ப நார்மலா ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம் வேணா அதெல்லாம் நார்மலா ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் பண்றாங்க, இப்ப அந்த படத்துல வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம். இப்ப ஒரு புது ஹீரோ நடிக்கிறான்னு வச்சுக்கல, நார்மலா ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலயுமே நம்ம செகண்டரா தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகரியிலேயே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி, எனக்கு அது செட் ஆகல. ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியா ரொம்ப கரெக்டா இருந்தா ரொம்ப சூப்பரா இருந்தா மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன்னா லீடா தான் பண்ணலாம் முடிவு எடுத்திருக்கேன். சரி சார், சரி சார். சார் இப்போ பார்த்த உடனே ஹீரோக்கு கை தட்டல கம்மியா இருந்தது, ஹீரோயினுக்கும் கம்மியா இருந்தது. ஆனா உங்களுக்கு மட்டும் அப்பாஸ் வேற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்கு, அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க, எல்லா ஆர்டிஸ்டையும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொன்னீங்க. ஏன்னா அடுத்த படத்துல இருந்து எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? நீங்க இந்த ஆர்டிஸ்ட் சொல்றீங்களா? இல்லை என்ன சொல்றீங்க? சிம்பு சார் சொன்னீங்க, விஜய் சேதுபதி சொன்னீங்க, அஜித் சார் சொன்னீங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம், வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? இல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நண்பர்கள் பணம் செலவு பண்றோம், காரணம் பணம் இல்லாத காலத்துல இருந்து நண்பர்கள் கூட இருந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஓகே, பணம் இருந்தாலும் நண்பர்கள் இருக்கிறவங்க வந்து நண்பர்கள் கிடையாது, காரியவாதிகள். பணம் இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க தான் நண்பர்கள். இதெல்லாம் வந்து பணத்தால சேர்த்த கூட்டங்கள் கிடையாது, பாசத்தினால அன்புனால சேர்த்த கூட்டங்கள். ஆமா ஆமா, அன்னைக்கும் அதான் அந்த கதைக்கு வந்துட்டீங்க சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட இந்த ஒரு 3 days பேக் கேட்டாங்க. நான் டீ விக்கு தான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் டீ விற்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான்.
நான் வந்து அப்போ பேக் எடுத்து வரேன்னு சொன்னேன். அவன் வந்து வேணாண்டா நீ இருடா நான் ஆத்திடுவேன்னு சொல்லிட்டு அவன் கூட தூக்கின்னு போறான். அது நம்ம கார்த்தி இங்கதான் இருப்பான். இங்கதான் இருக்கான் கூட இருக்கிறாங்க. அவன் தான் அந்த கார்த்தி. ஸோ நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பிரதர். பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரி, ஊருக்கு இருந்தாலும் சரி, நம்ம எப்போ வாழ்க்கையில முக்கியம். நம்ம எதுவுமே நம்ம சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுவோம், கஷ்டத்தை நம்ம கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம். அது மாதிரி சேர்த்த கூட்டாங்க சொல்லுங்க. என்ன ப்ரொடியூசர் கதெல்லாம் கேட்டீங்களா? நெக்ஸ்ட் ஹீரோ ஆயிடுவீங்க போல் இருக்கே பார்த்தா. அதுவும் வாலி தான் எடுப்பாரா? யாரும் எதுவும் இல்லைங்க. இல்ல இப்ப எடுத்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அதான் 10ஆம் ரிலீஸுக்குன்றது சடனா பிளான் அது பண்ணுவோம். ஒர்க் நிறைய இருக்கு, நிறைய போக வேண்டியது இருக்கு, போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. முதல்ல அதை பத்தி யோசிப்போம், அடுத்த படத்தை பத்தி யோசிப்போம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு, சோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்? ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு, லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு, டான்சிங்கும் பர்ஃபெக்டா இருந்தது. பட் இது டைரக்டர் மட்டும் தான் யோசிச்சாரா இல்ல நீங்க? இல்ல நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணதுதான். டிஸ்கஸ் பண்ணதான் இந்த சாங். பட் ஆனா இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணது வேற ஒரு சாங் போனோம்னு நினைச்சோம். அதே அலைப்பாயுதே படத்துல ஃபர்ஸ்ட் சாங் அது கலர் சாங் வரும் பாருங்க, அதுல அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போலான்னு. அதை விட வந்து காதல் சோழ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டைரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் கடைசியா வந்து இந்த பாட்டே போலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணது அந்த சாங். இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேற லெவல்ல இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்ல ஏதாவது போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? டைரக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா? படத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களா உங்களை? ஓரளவுக்கு இருக்கு. இந்த அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் கிடையாது, நான் புதுக்கோட்டை. ஆனா வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. ஆனா இப்பவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனேன்னா என்ன மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க. மெட்ராஸ்காரன் வந்துட்டான், மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டான், இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி. இன்னொன்னு சினிமால எப்படி சொல்றது, காலகாலமா காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ள நாங்க போல, நீங்களும் நானும் எல்லாரும் பேசுற ஒரு வழக்கு தமிழுக்குள்ளதான் அந்த படம் டிராவல் ஆகுது. ஸோ இதுதான் கலைனா இல்ல. ஆக்சுவலா எல்லாம் நீங்க அங்க சொல்லும் போது மலையாளத்துல இருந்து இங்க வராங்க, தெலுங்குல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமால படங்கள் வந்து ஜாதி ரீதியா ஆயிடுச்சு. இப்ப மெட்ராஸ்காரன் அந்த லிஸ்ட்ல இல்ல. பட் ஆனா உங்களுக்கு தெரியும், அதனாலதான் ஸ்பெசிபிக்கா உங்ககிட்ட இல்லைங்க. நம்ம இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசணும். என்னன்னா நம்ம யாரை ஒருத்தரை சரியா காட்டுறோம் அது பிரச்சனை இல்லை, யாரையுமே தவறா காட்டக்கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. ஸோ அது வந்து நீங்க பெருமையா பேசுற, நானும் சொல்றேன் உங்களை பத்தி, நம்ம ஒருத்தரை பத்தி பெருமையா பேசுறா அது அவங்க இஷ்டம், அவங்க விருப்பம், அவங்களோட கல்ச்சரா இருக்கலாம், முறையா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்காக நீங்க மற்றவங்களை தப்பா காட்டக்கூடாது, மற்றவங்களை தாழ்த்தி காட்டக்கூடாது, அதுதான் லாஜிக், அவ்வளவுதான், சிம்பிள். சூப்பரா மச்சான் வந்திருக்காங்க, நல்லா இருக்கா இங்க என்ன இப்போ ஒரு டைரக்டருக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கும், படம் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. ஆனா என்னன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது பெரிய கனவு. அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பு எப்பவுமே சொல்லுவாங்களே, கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். சோ அந்த வகையில வந்துட்டு இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவல்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்கேஜா கொடுத்திருக்கக்கூடிய டைரக்டர் வாலி அவர்களை மேடை கழிக்கிறோம். வாலி மோகன்தாஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம். இவர் பேச முடிச்சோன்னா அண்ணனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அவர் சொல்லுவாரு. தேங்க்யூ. என்ன பேக் ஸ்டோரி? ஆக்சுவலி ரொம்ப பேசி பழக்கம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்க எல்லாரையும் பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. ஸோ எந்த ஸ்டேஜ்லயுமே பேச முடியாம போயிடுது. முதல்ல இங்க வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களை நம்பிதான் சினிமா. ரெண்டாவது எங்க ப்ரொடியூசர். ஸோ இப்படி ஒரு படத்தை பண்றதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்க தயாரிப்பாளர் பி ஜெகதீஷ் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. படம் பண்றதெல்லாம் தாண்டி அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க கூட இருந்து பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு.
எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்சன் என்னன்னா ஐஸ்வர்யா தத்தா. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக, இந்த படம் இல்லை, நான் ஒரு படம் பண்ணணும், அடுத்து நீ நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய எப்படி சொல்றது, ஒரு ஊந்துதல் கொடுத்த ஒரு சகோதரி, தோழி ஆரம்பத்தில். ஸோ இந்த படத்தை எனக்கு வந்து தயாரிப்பாளரையும் சரி இந்த படம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்த ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் விஜய் சேதுபதி சார், இன்னைக்கு எங்களோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு, அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஷேன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ. கலையரசன் கடைசியா சொன்னாலும் சூப்பரா சொல்லுவேன், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2 நாள் ஷூட்டிங்ல இருந்ததை விட ஒரு 2 நாள் நேற்று உங்களோட டிராவல் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கதையை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி உள்ள வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, நிஹாரிகா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1 மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸ் கதை சொல்லியிருப்பேன், ஐ திங்க் ஜூம் கால். புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு நம்பி வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கருணாசன் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் எனக்கு. அவ்வளோ அழகா வந்தாரு, அவ்வளோ சீரியஸான ரோலை இந்த விதம் எப்படி சொல்றது, ரொம்ப ஜாலியா ஈஸியா நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. பாண்டியராஜன் சார், ஒரு சீனியர் டைரக்டர், அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ராஜாராணி பாண்டியன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இதுல. அகல்யா, எங்க சரண், அதுக்கப்புறம் வந்து லல்லு, பாலாஜி அண்ட் சிரஞ்சீவி, நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் மறந்துட்டேன்னா விட்டு சாரி. சௌந்தராக்கா, நிறைய பேர் வந்து பானு. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதை தாண்டி இது ஒரு பெரிய டீம் இருக்கு, நான் பார்த்தது இந்த ஒரு டீம். ஸோ இப்படி ஒரு நண்பர்களை பார்க்க முடியாது, ஜேசிசி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நான் ஒரு கை தட்டிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்ட்டு வருவேன், ஆனா ஒரு மாதிரி பதட்டத்திலேயே போயிடுவேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் மீன்ஸ் என்னன்னா, இந்த செட்ல வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த படத்துக்காக வேலை பார்த்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து மொத்த பேருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு படத்துக்காக என் கூட சேர்ந்து எல்லா வெயில், எப்படி சொல்றது, புதுக்கோட்டை அவ்வளோ வெயில் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஜாலியா அப்படியே டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க இவ்வளோ தூரம். அப்புறம் சரிகமா டீம் சார், ஆனந்த் சார், வெரி தேங்க்யூ சார். சாரி சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். தென் என் டீம், ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிதின், சுதர்சன், மணி அசோசியேட், அப்புறம் வினோத் சார், விஜய் சார், நானி காரு, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நாள் கூட எல்லாத்தையும் ஜாலியா டிராவல் பண்ணி கூட வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 10ஆம் தேதி மெட்ராஸ் காரன் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன், பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். டென்ஷன் ஆயிடாதுங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் 2 பேர் மிஸ் பண்ணிட்டேன். மேனேஜர்ஸ் டீம் நன்றி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நன்றி. மோர் தேன் தட் ஸ்டன் டைரக்டர் திலீப் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர் இல்லை இன்னைக்கு. தினேஷ் மாஸ்டருக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொன்னேன். அந்த படத்துல மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் தான். அது ரொம்ப லைவா சாம்சிஎஸ்சி நன்றி சொல்லிட்டேன். ரொம்ப லைவா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணாங்க. எல்லாமே லைவ் லொகேஷன்ஸ். ஸோ தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அதுதான் எனக்கும் சாரி. சாம் சார் அவ்வளோ ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது, ரொம்ப புதுசாகவும் இருந்தது அவரோட வேலை பார்த்தது. இந்த விழாவோட நாயகன் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் அவரோட வேலை பார்த்தது. அவ்வளோ அழகா ஒரு ரீரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி திலீப் மாஸ்டர், ஸோ இன்னொரு தூண் இந்த படத்துக்கு. அவ்வளோ அழகா, சாரி தினேஷ் மாஸ்டர், தினேஷ் சுப்ரன், ஆனந்த், தினேஷ் மாஸ்டர் வந்து
ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு ஒர்க் பண்ணது, வெயிலையும் சரி நைட்டும் சரி, அவ்வளவு அழகா டெய்லி நைட்டு எங்களோட உட்காந்து ஜாலியா கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு. அப்புறம் முக்கியமா இன்னொருத்தருக்கு நந்தகோபன். ஸோ இந்த காதல் சிறுகுடு சாங்கோட ரீமிக்ஸ் வெர்ஷன் அவர் தான் பண்ணாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. தேங்க்யூ. மெட்ராஸ்காரன் படத்துல நடிச்ச அனைத்து காஸ்ட் அண்ட் குரூ நண்பர்கள் அனைவரும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறவங்க அந்த இந்த நிகழ்வை வந்து அப்படியே பதிவா எடுத்துக்கோங்க. சதீஷ்னா ஃபர்ஸ்ட் வீடியோனா சதீஷ்னா வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ ரோலிங்கா? ஓகே, இருமா ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் இருங்க, அப்புறமா போட்டோ எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் சதீஷ்னா மேல ஃபர்ஸ்ட் அவங்க ஓபன் பண்ணோம். கொஞ்சம் மேல மைக் வாங்க. ஓகே ஓகேமா விஷுவல்ஸ்? ஓகே